வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். கடக ராசிக்கான ஜூன் மாதம் சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்கும்? கடக ராசியிலேயே சுக்கிரன் 12ஆம் இடத்துல, இந்த சுக்கிரன் வீட்டில், சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. ஜூன் மாதம் ஒரு மாதத்துக்கு அந்த வீட்டில் இருக்கிறாரு. இப்போ இந்த சுக்கிரனுடைய பயிற்சி ஒரு மாதம் இருக்குங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சி காலம் இருக்கும். சந்திரனுக்கு 2.25 நாள் பயிற்சி, சுக்கிரனுக்கு 1 மாதம் பயிற்சி. இப்போ இந்த கடகராசிக்கு எந்த மாதிரி ஒரு சுக்கிரனால் இந்த ஒரு மாதத்தில் எந்த மாதிரி ஒரு யோக பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா அங்கேயே குரு உச்சத்தில் இருக்கிறார், உச்ச குருவாக இருக்கிறாரு. நல்ல ஒரு சேஞ்சஸான ஒரு காலம்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் மற்ற கிரகங்களை ஒப்பிடாதீங்க. சுக்கிரன் இருக்கும்னா, சுக்கிரன் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த பணத்தை சீக்கிரம் வர வைக்கிறது சந்திரனுடைய வேலை. ஏன்னா சந்திரன் விரைவாக இயங்கக்கூடிய கிரகம் சந்திரன் தான். 9 கிரகத்தில் ரொம்ப ஸ்பீடாக ஆக்டிவேஷன் பண்ணி பணத்தை கை கொண்டாந்து கொடுக்கறது சந்திரன் மட்டும்தான். ஏன்னா சந்திரன் 9 கிரகத்தில் 8 கிரகங்களை கண்ட்ரோல் பண்ணி கையில் வச்சுக்கக்கூடிய அமைப்பு சந்திரனுக்கு மட்டும்தான் உண்டு. மற்ற கிரகங்களுக்கு இல்லை. 8 கிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் சந்திரனுக்கு தான் உண்டு. நான் இதை நிறைய ஆய்வு பண்ணி செக் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த சந்திரன் இந்த ராசியில் இருக்கிறவங்களே கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பாங்க. ஏன்னா நீர் கிரகம் இல்லையா, அந்த ஸ்பீடு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே சுக்கிரன் இருக்கும்போது ஸ்பீடாக பணம் நமக்கு இப்போ வேணும் அப்படிம்பாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ பணம் வந்தாகணும், எனக்கு உடனடியாக எனக்கு பணம் வேணும்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட்டு அந்த பிளானட்டுடைய ரேஸ் பவர் வேலை செய்யும். எனக்கு இப்போ பணம் வேணும்பாங்க. ஒரு இடத்துக்கு போனால் டக்கு டக்கு டக்குன்னு போவாங்க. இது இந்த வேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சந்திரன் இந்த வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே வரும்போதுன்னா சீக்கிரம் பணம் வரும். நமக்கு வராமல் ஒரு பணம் வந்துச்சுன்னா சீக்கிரம் வரும். இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு வீடு பார்த்து வச்சுருக்காங்க, வாங்கணும், பேங்க் லோனுக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் ப்ராசஸ் ஆயிரும். இப்போ ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேங்க சார், இன்னும் எனக்கு அந்த ப்ராசஸ் முடியலைன்னா இப்போ முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அலாட் ஆயிரும். இதெல்லாம் இந்த கடகராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் நடக்கும். இந்த கடகத்த ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. கோடிக்கணக்கான பேருக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. அதில் இப்போ 10 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் 1 கோடி பேருக்கு நடக்கும். நடக்காமல் இருக்கிறது இல்லை. மற்ற பேருக்கு கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள்னா, கிரகங்கள் ஜாதக ரீதியாக அடிப்படை ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய சப்போர்ட் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பொறுத்து தான் நமக்கு அதிர்ஷ்டம். இது கோச்சார பலன்கள் தான். இதை கோச்சார பலன்களில் கிரகங்கள் இந்த மாதிரிலாம் யோகம் கொடுக்கும், இந்த மாதிரிலாம் அதிர்ஷ்டம் கொடுக்கும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மாதம் மாறுது பிறகு அந்த மாற்றத்தை இப்படியெல்லாம் கிரகங்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இந்த கடகராசிக்கு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சுக்கிரன். அங்கே பணம் வரும், கடன் தீரும். இப்போ அவங்களுக்கு கடன் இருக்கும். இப்போ வீடு வாங்கினாங்கன்னா கடன் கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும். அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடனை வாங்குவாங்க. அப்போ அந்த கடன் சுப கடனாக மாறும். இப்போ இந்த மாதிரி நடக்கும். அப்போ வீட்டை வாங்கியாச்சு, கடனுக்கு பாதி அடைச்சாச்சு, அடுத்தது பொண்ணை கட்டி கொடுக்கணும், அதுக்கு பணம் வேணும் அப்படிம்பாங்க இல்லையா. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் சோர்ஸ் ஆகி பணம் வரும். சுக்கிரன் ஒரு ராசியில் உட்காருதுனாமே அந்த பணம் வரக்கூடிய, ஏன்னா ஒரு பண வசியத்தை இழுக்கக்கூடியது சுக்கிரன் தான். இப்போ மாதம் பணம் பேங்க்லேருந்து சம்பளம் கிரெடிட் ஆகுது பார்த்தீங்களா, இது சுக்கிரனால தான். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பாருங்கள், கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் வேலையில் இருந்தாலும் மாதம் சம்பளம் கிரெடிட் ஆகுதுன்னா அது சுக்கிரன் தான். ஏன்னா பணத்துக்கு அதிபதியான கிரகமே சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரங்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு தூரம் எல்லாரும் இம்பார்ட்டன்ங்கிறோங்க. ஏன்னா பணம் இல்லாமல் வாழவே முடியாது. பணம் இருந்தால் தான் மனுஷன் வாழ முடியும். நம்ம பேசுறது வேணால் எவ்வளோ வேணாலும் பேசலாம். என் கையில் பணம் இருந்தால் தான் எனக்கு அதிர்ஷ்டம். ஏன் அடுத்தவங்க கையில் நமக்கு அது அதிர்ஷ்டம் கிடையாது. அப்போ நமக்கு எப்போ கிரகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் அந்த கிரகத்துடைய அதிர்ஷ்டம் நமக்கு இருக்குதா, அந்த அதிர்ஷ்டம் நமக்கு எப்போ கிடைக்கும், எந்த கிரகம் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா அது சுக்கிரன் தான் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் இருக்கிற கிரகத்தில் யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம், யோகாதிபதியான கிரகம். சுக்கிரன் மாதிரி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சுக்கிரன் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு பங்களா மாதிரி வீடு, லக்ஸூரியான வீடெல்லாம் எங்கே, அது சுக்கிரனால தான் இருக்கும். பொதுவாகவே இந்த சுக்கிரனுடைய யோக பலன்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய யோக பலன் ஆரம்பிச்சிருச்சுன்னா, நம்ம ஒரு லாட்ஜில் போய் தங்கினா கூட ஒரு லக்ஸூரியான லைஃபான ரூமை தான் நம்ம எதிர்பார்ப்போம். இந்த சுக்கிரனுடைய இது அப்படி தான், அந்த ஆக்டிவேஷனே அப்படி தான் இருக்கும். நார்மலான ரூமில் போய் தங்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் இந்த ஆக்டிவேஷன்லாம் கொடுக்கும் இந்த சுக்கிரனுக்கு.
அட பரவாயில்ல, இன்னொரு 50 ரூபானா கூட போனோம், நம்ம அதை தான் அப்போ அதை தான் விரும்பும், அந்த லக்ஸுரியானதை தான் விரும்பும். அந்த மாதிரி விரும்புறதுக்கு அந்த சந்திரனோட வேகமாக வேலை செய்யும். ஒருத்தர் கூட்டிகிட்டே போனாலும் இங்கே வேணாம்ப்பா இங்கே போடு அப்படிம்பா. இது எதெல்லாம் இருக்கு, நான் உன்கிட்ட பணம் இல்லையா, நான் கொடுக்குறேன், நீ இங்கே இந்த ரூம் போடு எனக்கு அப்படிம்பாங்க. இப்போ பாருங்கள், பெரிய பெரிய ஸ்டார் ஊரெல்லாம் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும். எப்பயுமே இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனுடைய ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சுக்கிரனால் ஏற்படுறது தான். ஒரு லக்ஸுரியான வீடு கட்டுறாங்க, பங்களா கட்டுறாங்கன்னா அது சுக்கிரனால தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும். ஒன்றும் சுக்கிர தசை, இல்லைன்னா ஒரு சுக்கிர புத்தி, இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அவன் அதிர்ஷ்டசாலின்னா அவனை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். அப்போ இந்த கடகத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸான மாற்றம் தான் வரும். இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் லைவில், சார் நீங்கள் எவ்வளவோ சொல்கிறீங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னா, சார் பொதுவாக கோச்சாரத்தில் கிரக மாற்றங்களை சொல்கிறோம், நீங்கள் அதை கவனிங்க. அதில் பிடிக்குது பிடிக்கலைங்கிறது அது உங்களுடைய சொந்த விருப்பம்தான். ஆனால் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் வந்து எப்படிங்கிற போது நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். இந்த கிரகத்தினால தான் இவருக்கு தடையாக இருக்குது, இந்த கிரக சாபத்தினால தான் தடையாக இருக்குது, இதனால தான் இவருக்கு இப்போது தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கார், இதனால தான் இவர் கடனை ஆகிறாரு, இந்த கடனை அடைக்கிறதுக்கு இவருக்கு நேரம் தெரியல, இதை எப்படி நம்ம கொண்டு போகணும், அதெல்லாம் பல ஆய்வுகள் பண்ணணும். ஒரு மனுஷனுக்கு வந்து பல விஷயங்கள் நடக்கும். அதில் நமக்கு தொழில் முக்கியம், நமக்கு பணம் முக்கியம். இது ரெண்டு இருந்தால் தான் நமக்கு ரெண்டையுமே இயக்க முடியும். அப்போ அந்த இயக்கிறதுக்கு பணம் வேணுமில்ல. அப்போ அந்த சுக்கிரன் வந்து நமக்கு சுக்கிரனுடைய தோஷமாவோ இல்லை சுக்கிரனுடைய தடையோ நமக்கு இருந்துச்சுன்னா அந்த பண வரவை சுக்கிரன் தடுத்துரும். இப்போ அந்த சுக்கிரன் பாருங்கள், ஜாதகத்தில் சுக்கிர தோஷமாக இருக்கும். அதே அந்த சுக்கிரன் உடம்புல எந்த மாதிரி தடுக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிக்கு வீடு இருக்குது இல்லைங்களா, விந்தணுக்கள், அதை வந்து தடை ஏற்படுத்தும். அந்த விந்தணுக்கள் வந்து உயிரணுக்கள் இல்லாமல் விந்தணுக்கள் வெளியில் வர விடாமல் அந்த சுக்கிரனை வந்து தடுக்கும். அப்போ கிரகங்களுக்கும் ஜாதகத்தில் இருக்க கிரகங்களுக்கும் உடம்புல இருக்க கிரகங்களுக்கு தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம இப்படி தொடர்பு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஜாதகத்தையும் பார்த்து, ரெண்டாவது அந்த கஸ்டமரோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு தனியாக அதுக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் டச் பண்ணி பார்க்கும்போது ஜாதகத்தில் தோஷமாக இருக்குதா, இல்லை பொதுவாக ஜாதகத்தில் தோஷமாக இருந்தால் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிரும், இல்லை உடம்புலேயே மற்ற கிரகங்களுடைய தடை இருக்குதாங்கிறத நான் 2 விதமாக செக் பண்ணுறேன். ஜாதகத்தையும் பார்க்குறேன், அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிளானட்டையும் செக் பண்ணுறேன். அப்போ உடம்புல இதே சுக்கிரனுடைய பிளானட் எப்படி வேலை செய்யுது, நம்ம விந்தணுக்களை வந்து தடை பண்ணுது. நம்ம ஜாதகத்தில் வந்து சுக்கிரனுடைய தடையாக இருக்குது. அப்போ பணவரவை தொழிலில் பணவரவை தடுக்குது சுக்கிரன், உடம்புல வந்து விந்தணுக்களை குறைபாடை ஏற்படுத்துது சுக்கிரன். அப்போ ஒரு மனிதனுடைய கிரகங்களுடைய தொடர்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப லக்ஸுரியான லைஃப்பை நல்லா இருப்போம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து விளையாடுறதுக்கு குழந்தை இருக்காது, சொத்துக்கள் நிறைய இருக்கும். அப்போனா அங்கே இந்த சுக்கிரனுடைய தடை அங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். குழந்தைக்கான தடை வந்து அந்த அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எந்த ரூபத்திலையும் ஒரு கிரகங்களுடைய யோக பலன் நம்ம அனுபவிக்கணும், அந்த கிரகங்கள் யோகத்துக்கான கிரகத்தடை இங்கே எதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம பார்க்குற நேயர்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வந்து எப்படி நம்ம கணிச்சா நமக்கு எந்த கிரகத்தினால பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக சொல்கிறது கோச்சார பலன்கள் பொதுப்படையாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதை நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கணும். நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நமக்கு என்ன மாதிரி அமைப்புகளில் தடைகள் இருக்குங்கிறத பார்த்து நம்ம அதை சரி பண்ணும்போது நமக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது நன்மையை கொடுத்துரும். இதுதான் வந்து கிரகங்களுடைய பயிற்சியில் ஒரு நன்மை நடக்கிறது. இப்போ டாக்டர் வந்து படிச்சிருக்கிறாரு, படிச்சுட்டாலும் அவர் ஒரு சின்ன கருவி வச்சு செக் பண்ணுறாரு, நமக்கு காய்ச்சல் இருக்கா தலைவலி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தான் இன்ஜெக்ஷன் மாத்திரை கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் நான் வந்து நம்ம அஸ்ட்ராலஜரில் நான் என்ன பண்ணுறேன்னா ஜாதகத்தை பார்த்து அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சி நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமும் டச் பண்ணி பார்க்கும்போது, ஜாதக தோஷத்தில் இருக்குது, உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு தோஷ நிவர்த்தியாக இந்த காரியம் கைகூடிரும், இல்லை அதை மீறியும் வந்து கிரகங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இருக்குது, அப்போ அதை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுனா இது உங்களுக்கு கிளியர் ஆகுங்கிறது பார்க்குறேன். அப்போ ஒரு கிரகங்களை வந்து நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் கிரகம் எங்கெங்கே தடை ஏற்படுத்துது, எங்கெங்கே அதோடைய ஆக்டிவேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு வந்து உடம்புலையும் சரி, பொதுவாக ஜென்ரலாகவும் சரி, கிரகங்களுடைய பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜாதகம் பார்ப்போம். அதே மாதிரி உடம்புல நோய்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம டாக்டரை பார்ப்போம். இது இருக்கிறனால தான் இத்தனை பேர் வந்து நம்ம வந்து ஜாதக ரீதியாக கிரகங்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கு யார் என்ன சொல்கிறான்னு எல்லாரும் பார்க்குறாங்க.
அது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஒரு சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காம இருக்குது. இது வந்து ஜென்ரல். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் பாருங்கள், பார்க்க என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இந்த இந்த சேனலில் பார்க்குறோம், ஒரு முக்கியமான விஷயங்கள் வருது, நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம், நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இதே பாருங்க, கோயம்புத்தூரில் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 108 கோமாதா பூஜை நடக்குதுங்க. அதில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க. உங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு. என் மூலியமா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? இது மாதிரி உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும், கன்சல்ட் பார்க்கணும்னு விரும்புனீங்கனாலும், ஆன்லைன்லையும் பார்க்கலாம், நேராகவும் பார்க்கலாம். என்னுடைய நம்பர் கீழே வருது. தொடர்ந்து கிரகங்களை பற்றி, ராசியை பற்றி நான் தொடர்ந்து பேசுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.